கழக மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய எங்க அருமை தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயர்ந்து மேலான அன்பு உடன்பிறப்புகளே மற்றும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். விவசாயிகளுக்கு கடந்த 2 வருஷத்துல நம்முடைய ஆட்சிகள் கடந்த 3 வருடங்கள்ல நம்முடைய ஆட்சியை செய்த சாதனைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். விவசாயிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகள்ல 2 லட்சம் இலவச மின் இணைப்பு வழங்கியது நம்முடைய திராவிட மாடல் அரசு. விவசாயிகளுக்கு என்று வேளாண்மை தனி பட்ஜெட்டை அமைத்தது முதல்ல இந்திய தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் வேளாண் கூட்டுறவு வங்கி 7,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்தது கலைஞர் ஆட்சியில் தான். அதேபோல திருச்சியில வேளாண் கண்காட்சி நடத்த அறிவிப்பு வெளியிட்டதும் நம்முடைய தலைவருடைய ஆட்சியில் தான், நம்முடைய கலைஞர் ஆட்சியில் தான். இப்போ இன்னைக்கு நான் நம்முடைய முரசொலி அவர்களுக்கு தஞ்சாவூருக்கு உங்களெல்லாம் வேண்டி விரும்பி நீங்க எல்லாம் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதற்காக வந்தேன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு பிறகு தெரியுது, என்னை விட அதிக ஆர்வத்தோடு, எழுச்சியோடு, உணர்வோடு அவங்க இப்படியாவது வெட்டுகளுக்கு வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நீங்க அத்தனை பேர் இருக்கீங்கிறது தெரியுது. எனக்கும் முரசனுக்கும் நிறைய தொடர்பு உண்டு, உறவு உண்டு. உங்களுக்கும் தெரியும். முத்தமிழ் கலைஞருக்கும் முரசனுக்குமான உறவு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய மூத்த பிள்ளை, செல்ல பிள்ளை முரசொலியை கொடுங்க. அப்படிப்பட்ட கலைஞருடைய மூத்த பிள்ளை, செல்ல பிள்ளை பெயர் கொண்ட முரசொலிக்கு வாக்கு கேட்டு உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். அதே போல நம்முடைய கலைஞர் அவர்கள் கோபாலன் வீட்டில் இருந்ததை விட முரசொலி ஆபீஸ் தான் அதிக நேரம் இருப்பார். உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதிட்டு இருப்பார் தினமும். அப்படிப்பட்ட முரசொலி என்ற பெயர் கொண்ட நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு அந்த உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கேன். 1942ஆம் ஆண்டுல தொடங்கப்பட்ட முரசொலிக்கு 2006ல கலைஞர் அவர்கள் அப்போது உயிரோடு இருந்தார். அப்பொழுது என்ன முரசொலிக்கு நிர்வாக மேலாண்மை இயக்குனர், மேனேஜிங் டைரக்டர் என்ற பொறுப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் என்னிடத்தில் ஒப்படைச்சார். கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டு வரை 11 வருஷம் அந்த முரசொலி பத்திரிகைக்கு நான் தான் எம்பி, நிர்வாக மேலாண்மை இயக்குனர். அந்த உரிமையோடு இந்த முரசொலி என்ற வேட்பாளருக்கு நான் வாக்கு கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அதே போல இன்னொரு பெருமை உண்டு. முரசொலியுடைய 75வது ஆண்டு பவளவிழா ஆண்டு. அந்த ஆண்டு பவளவிழா ஆண்டு விழாவை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய தலைமை பத்திரிகை ஆசிரியருடைய அனைவரையும் இந்தியாவிலிருந்து வரவேற்று மிகப்பெரிய அளவில் முரசொலி பவளவிழாவை கொண்டாடணும். அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் நம்முடைய கழக தலைவர், எதிர்கட்சி கழக தலைவர் தான் தலைமை தாங்கினார். அந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் முன்னிலை, நான் தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சேன். அந்த பெருமையோடு, அந்த உரிமையோடு, அந்த பெயர் கொண்ட முரசொலி அவர்களுக்கு வாக்கு கேட்டு உங்கள்கிட்ட உரிமையோடு அதே போல கலைஞர் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுருவாங்க. உங்களுக்கு தெரியும் கலைஞர் எப்ப தூங்குவாரு, எப்ப எதிர்ப்பாரு தெரியாது. 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு, அடிவாரத்தை சுத்தி வாக்கிங் போயிட்டு, அதன் பிறகு அனைத்து பத்திரிகையும் படிச்சு பார்த்துட்டு, அதுக்கு பிறகுதான் அந்த வேலையை உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுவார். அப்போ அனைவருமே கலைஞரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அது கட்சிக்காரர்களா இருந்தாலும் சரி, அமைச்சர்களா இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, தலைவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் சரி, தலைவர் போனோட முதல் கேள்வி கேட்பாரு, இன்னைக்கு முரசொலி படிச்சியா, இன்னைக்கு முரசொலி நான் எழுதியிருக்கேன் படிச்சியா அப்படின்னு கேட்பாரு. இதுக்கு பயந்துகிட்டு எல்லாரும் காலையில எழுந்திரிச்சோட முதல் வேலையா முரசொலி படிச்சுட்டு கலைஞர் அவர்களே பார்க்க போவோம். அப்படிப்பட்ட முரசொலி பேர் கொண்ட வேட்பாளருக்கு அந்த உரிமையோடு உங்ககிட்ட நான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். அதே போல அப்படிப்பட்ட முரசொலியை தலைவர் கலைஞர் அவர்கள் என்னிடத்தில் ஒப்படைச்சார் 2011ஆம் ஆண்டு. இந்த முரசொலியை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இவரை அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்க வேண்டியது பொறுப்பு. நீங்க சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளரை கிட்டத்தட்ட 3,70,70,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்க. கரெக்டா? அதுக்கு
நேரத்தில் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் 10 அதை விட அதிகமாக இருக்க வேண்டும். எவ்வளவு இருக்கும்? 5 லட்சம். சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. அடுத்த 13 நாட்கள், இன்னும் 13 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு தேதி 4, 19 அதே தேர்தல், 17 சாயங்காலம் 5 மணியோட பிரச்சாரம் முடிஞ்சது. இன்னும் நம்ம கையில 13 நாட்கள் தான் இருக்கு. 2 வாரம் கூட இல்ல. அடுத்த 13 நாட்கள் இதே உணர்வோடு, இதே எழுச்சியோடு, இதே உணர்வோடு நீங்க எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை இதே வேகத்தோடு தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயம் நீங்க சொல்லுகின்ற அந்த 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போது உறுதி. நம்முடைய வேட்பாளர் அந்த முரசையை எதிர்த்து நிற்கிற எந்த கும்பலா இருந்தாலும் டெபாசிட் வாங்கக்கூடாது, டெபாசிட் போகிற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம், நம்முடைய தேர்தல் வியூகம் இருக்க வேண்டும். இருக்குமா? செய்வீங்களா? நிச்சயமா செய்வீங்களா? எந்த சின்னம்? சுத்தமா சொல்லுங்க. என்ன சின்னம்? எல்லாரும் கையை வசதி சொல்லுங்க. என்ன சின்னம்? உதயசூரிய சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப சுலபம். வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு பெட்டியில எங்களை விட தெளிவா இருக்கீங்க, எங்களை விட அதிக தெளிவா இருக்கீங்க. வாக்கு பெட்டியில 2வது இடம் நம்முடைய வேட்பாளர், கழக வேட்பாளர் திரு முரசூருடைய பெயர் இருக்கும். முரசூருக்கு பக்கத்திலேயே நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க எல்லாம் ஓட்டு போடுறீங்க. ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சிருக்கோமா? அவர் மட்டும் நமக்கு வேட்டு வச்சுட்டே இருக்காரு. நமக்கு வேட்டு வைக்க வேணாமா? கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் நான் ஈடுபட்டேன். சந்திச்சு வாக்கு கேட்டேன். ஆனா நீலகிரியில கிட்டத்தட்ட 47,200 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை முழு காரணம் நம்முடைய வாக்காளர்கள். அந்த வெற்றிக்கு நான் மீண்டும் எனக்கு நன்றியை சொல்கிறேன். இந்த தஞ்சாவூர் தொகுதியில 3 வருஷத்துல நான் செஞ்சிருக்கக்கூடிய சில சாதனைகளை மட்டும் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கேன்சர் கேர் யூனிட், 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அவசர சிகிச்சை பிரிவு புதிதாக கட்டப்பட்டுள்ளது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முயற்சியால. அதே போல அரசு மருத்துவமனையில 10 கோடி மதிப்பீட்டுல படுக்கை வசதிகள் கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய முயற்சியால். நம்முடைய முதலமைச்சர் தஞ்சாவூர் நாயகன் கோயில் சமுத்திரம் ஏரி ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டுல தூர்வாரப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய டைடல் பார்க் அமைக்கப்பட்டு வருகிறது. இதுதான் இளைஞர்களுக்கு, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டுல சரபோகி அரசு கல்லூரியில இண்டோர் ஸ்டேடியம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நான் செஞ்சிருக்கக்கூடிய சில சாதனைகள். நிறைய படிச்ச நேரம் 10 மணிக்கு மேல ஆயிடும். அதனால சில சாதனைகள் வந்து நான் இருக்கிறேன். இப்போ கோரிக்கைகள், இந்த அமைதிக்கான கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இருதய அறுவை சிகிச்சை செய்யும் வசதி அமைத்து தரப்படும். இப்போ உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்க அமைத்து தரப்படும். அதே தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில நவீன அரிசி ஆலை ஆலை அமைத்து தரப்படும். தஞ்சை பெரிய கோவில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் வகையில மாற்றுப்பாதை அமைத்து தரப்படும். தஞ்சை பல்கலைக்கழக வளாகத்துல சித்த மருத்துவ கல்லூரி அமைத்து தர வேண்டும். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரயில் பாதை அமைக்கப்படும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்கல. நிச்சயமா நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு நம்முடைய தலைவர்கள் சொல்லி, முதலமைச்சர் சொல்லி இந்த அத்தனை கோரிக்கைகளையும் வாக்குறுதி இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? தலைவர் கலைஞர்கள் எப்பவுமே தேர்தல் சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதற்காக சொல்றவங்க செஞ்சு காட்ட தலைவர் முத்தமிழக நாட்டு கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்து நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக சொல்வதை செய்வார். அதற்கு சிறந்த உதாரணம் சொல்றேன். 2021 தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? மக்களுடைய அன்பை பெற்று, மக்களுடைய ஆதரவை பெற்று, மக்களுடைய வாக்குகளை பெற்று முதலமைச்சர் நாட்கள் உட்கார்ந்தாரு. மற்றவங்க மாதிரி காலையாக பிடிச்சு தவறு போய் முதலமைச்சர் ஆனாரா?
நான் யார் சொல்றது உங்களுக்கு தெரியல. நம்முடைய தலைவர் எப்படி முதலமைச்சரானாரு? மக்களுடைய அன்பை பெற்று முதலமைச்சரான. சரியா? ஆளுக்கு அப்பொழுது நிலைமை என்ன, இப்பொழுது நிலைமை என்ன? இரண்டாவது கோவிட் பேரவை மிக ஒரு அபாயகரமான சூழ்நிலை வந்துச்சு. அப்போ ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எட்டி பார்த்தாரா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? 6 மாசம் யாரும் வீட்டை விட்டு வெளில வராதீங்க, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடங்க, எந்த வேலைக்கும் போக கூடாது, யாரும் யாரையும் பார்க்க கூடாது, தெருவுக்கு வந்தீங்கன்னா தடையடி கைது சொன்னாரா இல்லையா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? 6 மாசம் யாருக்குமே வேலை இல்லாம உட்கார்ந்துருங்க, ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? எதுவுமே கொடுக்கல. ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணாரு, எல்லாரும் வந்து வேலை பிடிங்க. தப்பா சொல்றா? சொன்னாரா இல்லையாமா? சொன்னாரா இல்லையா? எல்லாரும் வந்து வேலை பிடிங்க, எல்லாரும் கையில மணி அடிங்க, மணி அடிச்சீங்கன்னா சத்தத்துல கோவிட் பயந்து ஓடி போயிடும். சொன்னாரா இல்லையா? நம்ம ஊசி கேட்டோம், தமிழ்நாட்டில் ஊசி போடுறோம், ஊசி போடுறது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கேட்டா கொடுக்கல. ஊசி தயாரிக்கிற உரிமை எங்கிட்ட இருக்கு, ஊசி தயாரிச்சுக்கிறோம்டா, அதையும் கொடுக்க முடியாது. இதுதான் மோடி அவர்கள் கோவிட் எதிர்த்த விதம். நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட் ஒரே வழி மருத்துவ கொடுக்கணும், கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் அது வெளில வர முடியும். அவரே முதல் ஊசியை போட்டுக்கிட்டு பிபி கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் மருத்துவமனையில போய் கோவிட் வாரத்துக்குள்ள அந்த தரமான மருத்துவ வசதி கொடுக்கப்படுதா, கோவிட் நோயாளிகள்லாம் தரமான மருத்துவமனை வசதி கொடுக்கப்படுதான்னு இந்தியாவிலேயே ஆய்வு செஞ்ச முதல் முதலமைச்சர், தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர். கரெக்டா இல்லையா? தலைவருக்கு அந்த பெருமை, தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு. என்ன தெரியுமா? இந்தியா முழுக்க அப்ப இருக்கிற எல்லா மக்களும் பயந்தாங்க. நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் ஊசி போட்டுட்டு 2வது நாள் இறந்துட்டாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? கோவிட் ஊசி போட்டா இறங்குவோம், அதுக்கு கோவிடோட 10 நாள் இருந்து எல்லாம் நினைச்சாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, முதலமைச்சர் ஊசி போட்டதுக்கு அப்புறம் விழிப்புணர்வு ஏற்படுத்தின பிறகு நீங்க அத்தனை பேரும் தைரியமா போய் ஊசி போட்டுட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு இந்தியாவிலிருந்து முதல்ல கோவிட் நோயை தொடர்ந்து மாநில இருக்குன்னா நீங்களா அதுக்கு பெருமை அந்த பெருமை உங்களதான் சேரும், தமிழ்நாட்டு மக்கள் தான் அதுக்கு காரணம். அப்ப நம்முடைய தேர்தல் வந்துருச்சு, ஆட்சி அமைச்சிட்டோம். தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தார், கடும் நிதி நெருக்கடி. ஆனா தலைவர் என்ன பண்ணாரு? முதல் கையெழுத்து ஒரு மகளிர் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? பிங்க் பஸ்ஸா? இப்ப பிங்க் பஸ் சொல்றது இல்ல, தலைவர் பேர் சொல்லி செல்லமா ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. வாக்குற இடத்துல எல்லாம் அந்த பஸ் தான் ஓடுது. அந்த பஸ்ஸுக்குள்ள மகளிர் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பஸ் இலவசம். பெண்களுக்கு மட்டும் இல்ல, மகளிருக்கு மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கும் மகளிருக்கு கட்டணம் இல்லா பஸ் திட்டம். 460 கோடி பயணிகள் மேற்கொண்டிருக்கீங்களா? ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தினா அது எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறது ஆண்கள் பெண்கள் கிட்ட பாடம் எடுத்துக்கணும். நான் நகைச்சுவையா சொல்லல, கிண்டல் சொல்லல. 460 கோடி மேடைகள், அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அந்த வெற்றிக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய மகளிர் நீங்க தான். ஒரு அரசு திட்டத்தை அறிமுகப்படுத்துறது பெரிய விஷயம் இல்ல, அது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இப்போ அந்த திட்டத்தின் மூலமா தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 13 கோடியே 5000 பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு? 13 கோடியே 5000 பயணங்களை தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் பயணம் செய்கிறீங்க. அடுத்து இன்னொரு திட்டம், இது நம்முடைய இப்ப இந்த திட்டத்துல மகளிர் திட்டம். இந்த திட்டத்தை இப்ப கர்நாடக மாநிலத்தில் விரிவுபடுத்துறாங்க. இதுக்கு பேர் சாதனை. அந்த திட்டத்தை பார்த்து மற்ற மாநிலங்கள் செயல்படுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. அடுத்து இன்னொரு திட்டம், தலைவருக்கு தேர்தலுக்கே சொல்லல, அதுக்கு பேர் புதுமை பெண் திட்டம். இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு சமமா மகளிர் வந்திருக்கீங்க. ஒரு 125 வருஷத்துக்கு மகளிர் பெண்கள் நீங்க வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? உங்களுக்கு உரிமை இருந்துச்சா? நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? உங்களுக்கு உரிமை இருந்துச்சா? படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா? நீங்க இன்னும் சொல்லணுமா, நீங்க வேலையை கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு கூட உங்களுக்கு கிடையாது.
அதற்கு போராடி 97 வயசு வரைக்கும் நான் உயிரிழந்த வரைக்கும் பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். உங்களுக்கு அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்ததுதான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்கள் படிக்கணும், பெண்கள் பெரிய இடத்துக்கு போகணும் பல திட்டங்களை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கல்வி உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் உங்களுடைய மொழி கணக்கில் வைப்பு வைக்கப்படுகிறது. இது வரைக்கும் 3 லட்சம் மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த புதுமை திட்டத்துல இதுவரைக்கும் 10,000 மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தின் மூலம். இப்ப தலைவர் இந்த திட்டத்தை மாணவர்களுக்கு வெளிப்படுத்திட்டாரு. இப்ப என்ன ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் வந்து சரி ஆண்கள் மாணவர்கள் படிக்கணும்னு தமிழ் புத்தகங்கள் திட்டத்தை கொண்டு ஆண்களும் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போய் படிச்சா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டார். அடுத்த இன்னொரு திட்டமா மிக மிக முக்கியமான திட்டம் கேள்வி. காலையில இந்திய காலம் எந்திரிச்சு வேலைக்கு போக பெற்றோர்கள் இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போகணும். 7 மணி 8 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகணும். அப்போ அவங்களுக்கு நேரம் கிடையாது. காலையில சமைச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நேரம் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, மதிய ஒரு திட்டம் இருக்கீங்க, நீங்க போய் சாப்பிட்டுக்கோ சாப்பிட்டுக்கலாம் அனுப்பிச்சுடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு இருக்காங்க. அதற்கு பேருதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இப்ப இந்த திட்டத்தை தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலம் 2 மாநிலங்களையும் செயல்படுத்திருக்காங்க. வந்து பார்த்து இந்த திட்டத்தை எவ்வளவு சிறப்பா செயல்படுறீங்கன்னு பார்த்து 2 மாநிலம் மட்டும் நேரமா நீங்க 2 நாள் வந்து தொலைக்காட்சியை பார்த்துருப்பீங்க, பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. கனடா நாடு இருக்குங்க, அமெரிக்கா மாதிரி கனடா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு. அந்த நாட்டுக்குரிய பிரதமர் அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல முதலமைச்சர் காலை உணவு திட்டம் சிறப்பான திட்டம். அந்த திட்டத்தை கனடா நாட்டுல அவங்க முறைப்படுத்த போறாங்க, கொண்டு வர போறாங்க. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் மட்டும் இல்ல, உலக நாடுகளுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய தலைவர் எல்லாம் கேட்கிறாங்க. திராவிட மாடல் அரசு என்ன இதுதான் திராவிட மாடல் அரசு, அனைவருக்கும் எல்லாம் அப்படிதான் திராவிட மாடல் அரசு. கடைசியா ஒரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், இது தாய்மார்கள் நீங்க அதிகமா எதிர்பார்த்து திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இப்போ வரைக்கும் அதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சிருக்காங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி ஆரம்பிச்சு மாசம் 15ஆம் தேதி அந்த 1,14,00,000 பேருக்கும் மாசம் 1000 ரூபாய் 15ஆம் தேதி 1000 ரூபாய் அவங்களுடைய கணக்குல வைப்பு தொகை வைக்கப்படுகிறது. அதுல சில பேருக்கு சில பேருக்கு காரணம் வாக்குறுதி கொடுக்கிற அது சரி செய்யப்பட்டு தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் விரைவில் சரி செய்யப்பட்டு நிறைய ப்ரொசீஜர் நிறைய வெரிஃபிகேஷன் இருக்கு, சரிபார்ப்பு இருக்கு. அது சரி செய்யப்பட்டு தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் விரைவில் கொடுக்கப்படும். நம்பிக்கை இருக்கா? தலைவர் கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்கா? இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மொத்தம் தமிழ்நாட்டில் வாங்குறது 1,14,00,000 மகளிர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 4,22,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைகிறாங்க. என்கிட்ட புள்ளி இருக்கு. தஞ்சாவூர்ல மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 4,22,000 பேர் இதுல மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. எனவே இந்த திட்டம்லாம் தொடர்ந்துங்களா? இந்த திட்டம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா மகளிர் நீங்க சொல்லுங்க, 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 450 ரூபாய் இருந்துச்சு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 இருந்துச்சு. யார் ஏற்றுறது? தரவு தெளிவாக்கீங்கல்ல. அதாவது 10 வருஷத்துல 800 ரூபாய் ஏற்றிட்டு இப்போ தேர்தல் வருதுன்னு 100 ரூபாய் உங்களுக்கு பரிசா. மசாலா சொல்ல மாட்டாரு, அதாவது நம்ம சொல்லுவோம்ல பொய் சொல்றோம் நல்லா வட சொல்றோம் அப்படின்னு. நான் என்ன சொல்லுவோம், வட சுட்டு நம்மகிட்ட கொடுத்துதான் சொல்லுவோம். மோடி எப்படி தெரியுமா, வட சுட்டு மொத்தம் கொடுக்க மாட்டாரு, அந்த வடையை அப்படியே சாப்பிடுவாரு. அப்படிப்பட்டதான் மோடி அவர்களுக்கு நான் புதுசா ஒரு பேர் வச்சிருக்கேன். நீங்க அந்த பேரை சொல்லிதான் கூப்பிட்டு அதுக்கு நான் காரணம் சொல்லிடுறேன். இதுதான் ஒன்றிய பிரதமர்
திரு 29 பைசா. ஒன்றிய பிரதமர் திரு சத்தமா சொல்லுங்க. ஒன்றிய பிரதமர் திரு நீங்க இப்படிதான் கூப்பிடணும். கூப்பிடுவீங்களா? ஏன்னு ஒரு காரணம் ஏன்னு சொல்லிடுறேன். சும்மா சொல்ல மாட்டேன். ஏன்னு காரணம் சொல்லிடுறேன். நாம ஜிஎஸ்டி வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு மாநிலத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் வாங்குறதும் குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் சொல்லி ஒன்றிய அரசுக்கு ₹1 கட்டுறோம். நாம ₹1 கட்டா இவங்க திருப்பி எவ்வளவு பண்றாங்க? அந்த 9 நாம ₹1 ஜிஎஸ்டி கட்டணும். ₹1 கட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு கேட்கிறாங்க? வெறும் 29 பைசா. ஆனா உதாரணத்துக்கு பாஜக ஆளுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம், ஊபி. உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் யாரு தெரியுமா? திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் முதலமைச்சர். அந்த மாநிலத்திலிருந்தும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அவங்களும் ₹1 கொடுக்குறாங்க ஜிஎஸ்டிக்கு. ஆனா அந்த மாநில மக்களுக்கு ₹1 திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு பார்க்கறது? ₹3. அவங்க ₹1 கொடுத்தா அவங்களுக்கு ₹3. நமக்கு அதே மாதிரி இன்னொரு மாநிலம் பீகார் மாநிலம். அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார். அவரும் பாஜகவுடைய கூட்டணி, பாஜகவுடைய ஆட்சி. அவங்களும் பீகார் மாநில மக்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க, ₹1 கட்டுறாங்க. அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு எவ்வளவு கிடைக்கிறது? ₹7. ₹1 கட்டினா ₹7. உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1க்கு ₹3 திருப்பி தராங்க. பீகாருக்கு ₹1க்கு ₹7 திருப்பி தராங்க. தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு இந்த ₹3 ₹7 யாரோட காசு? நம்ம கட்ட காசு. தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணம். நீங்க கட்ட வரிப்பணத்தை தூக்கி மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிறாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய மொழி முறைங்க, கல்வி முறைங்க. அரியலூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சது 2010ஆம் ஆண்டு. கேட்டா காங்கிரஸ் ஆட்சிக்கு தான் கொண்டு சொல்லுவாங்க. காங்கிரஸ் ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க. திமுக கூட்டணி இருந்துச்சு. கலைஞர் விட்டாரா? தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு கலைஞர் விட்டாரா? எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், பொது தேர்வு 12ஆம் வகுப்பு தேர்வு போதும்னு சொன்னது கலைஞர். இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அணிலைகள் எல்லாம் சேர்ந்து அதிமுக அணிலை அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து பாஜக அழுத்தத்தின் காரணமாக நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து 22 குழந்தைகள் இறந்துருக்காங்க. காரணம் அரியலூர் மாவட்டத்துல அனிதான குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய குழந்தை, 1200க்கு 1176 மார்க்கு. அனிதா மட்டும் இப்போ உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதால ஆரம்பிச்சு போன வருஷம் சென்னையில குரோம்பேட்டையில ஜெகதீஷ் என்ற பையன் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்லை. இப்போ நீட் தேர்வு எழுதணும்னா படிச்சா பத்தாது, ஸ்கூல்ல படிச்சா பத்தாது. அதுக்கு தனியா கோச்சிங் கிளாஸ் இருக்கு. அதுக்கு லட்சமா செலவு பண்ணணும். அந்த பையன் தான் என்கிட்ட கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்லை, நான் ரெக்கவர் பண்ணிக்க போறேன், எல்லாம் நீட் தேர்வுல என்னால தேர்வாக முடியாதுன்னு எழுதி வச்சு ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த பையன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர், அவரே இறந்துட்டார். அவரே எழுதி வச்சுட்டு எனக்கு இருந்து ஒரே பையன், அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா, நீட் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு எனக்கு காசு இல்லை, அதனால ரெக்கவர் பண்ணிக்கலாம், என்னால தாங்க முடியல அப்படின்னு யாரும் இறந்துருன்னு சொல்லி அவரும் ரெக்கவர் பண்ணிட்டார். ஒரு குடும்பத்திலே நீட் தேர்வுக்கு இறந்துருக்கலாம். தொடர்ந்து இறந்து போன 22 பேர் குடும்பத்திற்கும் போய் ஆறுதல் சொன்ன ஒரே காரணம். அதனாலதான் இன்னும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். நீட் தேர்வு கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம தலைவர் சொல்லியிருக்கிற தேர்தல் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா கண்டிப்பா தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இது 2019ஆம் ஆண்டு தலைவர் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சு காங்கிரஸ் பேருக்கு ஆட்சிக்கு வந்துள்ளா நிச்சயமா தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்ல வச்சார். இப்ப தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கார்.
நீட் தேர்வு கண்டிப்பாக ரத்து செய்யப்படும். கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுல நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கணுமா வேணாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தலைவர் அவர்கள் செல்ல பேர் சொல்லியார். நம்ம தலைவர் எதிர்கட்சி தலைவருக்கு முன்னாள் முதலமைச்சருக்கு தெரியுதா? கீழே படுத்துக்கிறான்னு தெரியுதா? இந்த முட்டி போட்டு சின்ன வயசுல யானை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, யாரு தெரியுதா? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதா? சில்லற கீழே சில்லற விழுந்துச்சு தேடிட்டு. அதாவது இத அவர் பெருமையா சொல்றாரு. 2 நாளாக சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, இதுதான் முதலமைச்சர். தான் போனேன், இடம் இல்லை. அந்த அம்மா 3 சேர் தள்ளி உட்கார்ந்துருச்சு, நடுவில் ஒரு டேபிள் இருந்துச்சு. இது என்ன தப்பு இருக்கு? தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்தியாவில் இல்லை, உலகத்திலே இப்படி ஒரு வகைங்கிட்ட ஒரு கேடு கிட்ட ஒரு மானம் கிட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் தான் என்னமா சொல்லணும்? எத்தா சொல்லணுமா? ஏன் தமிழ்நாட்டு மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லுவாங்க. அந்த அழகில நம்ம தலைவருக்கு இருக்கு, அந்த தெம்பு அந்த கேத்து நம்ம தலைவருக்கு இருக்கு. இந்த பாலன் பழனிசாமி இருக்கா? அது மட்டும் இல்லை, என்ன சொல்றாரு? உதயநிதி சொல்றதே சொல்லிட்டு இருக்காரு. பேச மாத்தி பேச சொல்லுவாங்க. நான் என்ன பச்சோத்தியா? அதிமுக மாதிரி திரு பாலன் பழனிசாமி மாதிரி நான் என்ன பச்சோத்தியா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேசிட்டு இருக்கு. திரு பாலன் பழனிசாமி அவர்களே, எனக்கு எது ஒரு நாக்கு, உங்களுக்கு இருக்குது பல நாக்கு. நீங்க ஒவ்வொருத்தரை பார்த்து ஒவ்வொரு மாதிரி பேசுவீங்க. நான் எப்பொழுதுமே என் கொள்கையை தான் பேசுவேன். எனக்கு ஒரே கொள்கை தான், அம்பேத்கருடைய கொள்கையை தான் பேசுவேன். பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை தான் பேசுவேன். தந்தை பெரியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரே சுயமரியாதை அதான் பேசுவேன். மாநில சுயத்தை பத்தி பேசுவேன். எங்களுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு பேசுவேன். எங்களுக்கு எய்ட்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன். சிஏஏ வேணாம்னு பேசுவேன். எங்களுக்கு மாநில உரிமைகளை திருப்பி கொடுத்து பேசுவேன். ஆனா உங்களை மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? பாலன் பழனிசாமி அவர்களே, நீங்க என்ன பண்ணுவீங்க? திரு ஓபிஎஸ் பார்த்தா ஒரு நாள் பேசுவீங்க, திரு மோடியை பார்த்தா நிறையோட நிறைய பள்ளி மாதிரி படுத்துவீங்க. திரு அமித்ஷா பாத்தீங்கன்னா குட்டிகரம் நடிப்பீங்க. சசிகலா பார்த்தா என்ன பண்ணுவீங்க? நிறைய தெரியுது. நான் சவால் பண்றேன், திருப்பி போய் அந்த அம்மா காலையில் பாருங்க, எப்படி போத அந்த அம்மா பாருங்க. ஏன்னா அந்த அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி அந்த அம்மா காலை வாடி விட்டு அந்த அம்மா ஜெயிலுக்குள்ள போன அடுத்த நிமிஷம் கேட்கிறாரு, யாருங்க சசிகலா? நீயா என்ன முதலமைச்சர் ஆகிற அப்படின்னு சொல்ற பச்சை துரோகி. தமிழ் மக்களோட துரோகி மட்டும் இல்ல, அதிமுகவுடைய துரோகியும் பாலன் பழனிசாமி அவர்கள் தான். 10 வருஷமா அதிமுகவை கூட்டணி வச்சுட்டு நம்ம அத்தனை மாநில உரிமைகள் அத்தனையும் அடகு வச்சு, ஒன்றிய பாஜக அடகு வச்சு, அனைத்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இடி சிபிஐ அத்தனை வழக்குகளுக்கு அதை வச்சு பயமுறுத்தி எல்லா சட்டங்களையும் குறைச்சி எல்லா மாநில உரிமையும் குறைச்சி திமுகவையும் அதே மாதிரி பயமுறுத்தணும் நினைக்கிறாங்க. நடத்துவாங்க பயந்துருவா. நாங்க மோடிக்கு மேற்க மாட்டோம், ஈடிக்கு மேற்க மாட்டோம், மோடியோட நாடிக்கு மேற்க மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சுயமரியாதை. எங்களுக்கு மரியாதை கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்போம். எங்களை மரியாதை கொடுக்கலன்னா உங்களை தூக்கி போட்டு விதிப்போம். சென்ற 2021 இன்னொருத்தர் இருக்காருன்னா ஆட்டுக்குள்ளார் இல்ல, அவனை பத்தி நான் பேச மாட்டேன். அது பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, நாட்டுக்கு திராவிடமும் நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொன்னாரு. இங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு ஆளுநர் இல்ல, அவர் பேரு சங்கி ரவி, RSS ரவி. அவர் என்ன பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர், தபால்காரர். He is just a postman. அவ்வளவுதான்.
அரசு முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை கொடுக்குறோம். அங்க பிரைவசி ஏதாவது கொடுத்தாங்கன்னா முதலமைச்சர் கொடுக்குறோம். அவ்வளவுதான் அவரோட வேலை. ஆனா அங்க உட்கார்ந்துக்கிட்டு பாஜகவுடைய அடிவருடைய உட்கார்ந்துக்கிட்டு பாஜக என்னன்னு சொல்றதுனால கவர்னர் துறையில சட்டமன்றத்துல முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை படிக்கிறதா அவங்களோட வேலை. அதை தவிர மிகப்பெரிய பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். முதல் வாட்டி தந்தை பெரியார் பெயரை தவிர்த்துட்டார், அம்பேத்கர் பெயரை தவிர்த்துட்டார், பேரறிஞர் அண்ணாவோட பெயரை தவிர்த்துட்டார், டாக்டர் கலைஞரோட பெயரை தவிர்த்துட்டார். தவிர்த்துட்டு அவர் பாட்டு அவங்க சுற்றி என்னவோ பேச ஆரம்பிச்சாரு. நம்ம முதலமைச்சர் எந்திரிச்சு ஆளுநர்களே நீங்க என்னவோ பேசிட்டு இருக்கீங்க, ஒன்றும் புரியல, நீங்க பேசுறதெல்லாம் அமைக்கிறீங்க, நான் என்ன சொல்றோமோ அது மட்டும்தான் அமைக்கிறீங்க தைரியமா சொன்ன ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே நம்ம முதலமைச்சர். அதை நீங்க ஆய்வு பண்ணாதீங்க. மாமா அது எப்ப வரும், அது எப்ப போவோம், அது எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி போன என்ன பண்ணாரு, திடீர்னு என்ன பண்ணாருன்னா எனக்கு தமிழ்நாடு பேர் பிடிக்கல. பேரறிஞர் அண்ணா சொன்னாருன்னா தமிழ்நாடு பேரை மாத்தி வச்சுட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்ப சொன்னாரு தமிழ்நாடுங்கிற பேர் தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஆகுது அண்ணாதுரை அப்படின்ற பயம் இருக்கணும்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். இதனால தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத உட்காந்துக்கிட்டு எனக்கு தமிழ்நாடு பேர் பிடிக்கல, பேரை பார்த்தலாமா அவங்க போலீஸ் அவனுக்கு போடுவாங்க. நாளைக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், கலைஞர் பேர எதிர்கட்சியா இருக்கும் போது பாராட்டு எவ்வளவோ கைது பாராட்டு. அதே மாதிரி இன்னொரு வாட்டி என்ன பண்ணாருங்களா, உடனே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா உடனே மாத்திட்டாரு. ஐயோ தப்பா நினைச்சுக்காங்க, மன்னிச்சுங்க, தப்பா பேசுங்க, தப்பா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு உடனே மாத்திட்டாரு. இப்ப கடைசியா போன சட்டமன்ற கூட்டத்தில் என்ன தெரியுமா பண்ணாரு, தமிழ்தாய் வாழ்ந்துருக்குல்ல அதை பாடுறாங்க, தேசிய கீத பாடினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு சுற்றம் போட்டு வருவாரு. அவர் மறந்து மட்டும்தான் தெரியும், அவர் போனது யாருக்குமே தெரியாது. நாங்கெல்லாம் அந்த ஆளுங்கட்சி வச்சு உட்கார்ந்து இருப்போம். எங்களுக்குலாம் எப்ப தெரியும் இவர் போறாருன்னு, இவர் போறாரு எங்களுக்கு நாங்க வருவோம். ஏன் எங்களுக்கு இருக்காங்கல்ல எதிர்த்து தலைவர் பின்னாடி போடுவாங்க. அதாவது அவங்களுக்கு வெற்றிடம் செய்யும் இருக்கக்கூடாதா அந்த அளவுக்கு பயம். ஆளுநர் மேலேயும் பாஜக மேலேயும் பயம். இப்படி இந்த ரெண்டு கட்சிகளும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனையும் குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி ஏப்ரல் 19 வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய அந்த மோசடி அவர்களுக்கு உதயசூரியன் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடிக்கிறாங்க. செய்யுங்களா? நிச்சயம் பண்ணீங்களா? நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். நாளைக்கும் 2 தொகுதி தஞ்சாவூர்ல மோசடி ஜெயிக்கிறதுக்காக நான் போக மாட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆசை இருக்கணும், எனக்கு இருக்கிற ஒரே ஆசை பேராசை உருவாக்கலாம். ஆனா நிறைவேற்றத்துக்கு உங்ககிட்ட அந்த கடமை இருக்கு, உங்களால முடியும். சரியா? நான் ஒன்று நான் கேட்டுக்கிறேன், தமிழ்நாட்டுல நான் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து 40 இடத்துல போட்டிருக்கோம். சரியா? சென்ற முறை 39 தொகுதியில ஜெயிச்சோம், 40 39 ஜெயிச்சோம். தமிழ்நாடு புதுச்சேரி. சரியா? தேனியில மட்டும் வெற்றியாக கிடக்கும். அப்பவே நமக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. என்ன அங்கீகாரம்? இந்தியாவிலே 3வது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் நீங்களா கொடுத்தீங்க, நீங்களா கொடுத்தீங்க என்பதுதான் அந்த முழு பெருமையும். இந்த முறை அடிச்சு சொல்ல 40க்கு 40 ஜெயிக்கப்படுது உறுதி. அடுத்த ஒன்றிய பிரதமர் யாருன்னு நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு யாரு வந்தா நல்லது செய்வாங்க நீங்க முடிவு பண்ணணும். தலைவர் முடிவெடுப்பாரு. தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறத நீங்க அந்த முடிவை கொண்டு வரணும். நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் 40க்கு 40 ஜெயிக்கப்படுது. என்னோட ஒரே ஆசை அந்த 40 தொகுதியில இந்த தஞ்சாவூர் உங்க வேட்பாளர் முரசொலி அவர்கள்லாம் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம்.
திரு முரசொலி அவர்கள் தான் அதிகமான வாக்குறுதிகள் ஜெயிச்சாருங்கிறத நீங்க எனக்கு செஞ்சு காட்டு. சரிங்களா? நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்க தயாரிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் அடுத்த 13 நாள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளரும் சந்திச்சு, ஒவ்வொரு வீடா போய், ஒவ்வொரு குடும்பத்தை சந்திச்சு, ஏன் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற பிரச்சாரத்தை, ஏன் ஒன்றிய பாஜக அரசை ஏன் 29 பைசா ஏன் ஓட விரட்டணுங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்வீங்களா? ஜூன் 3ஆம் தேதி தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள். 100 நூற்றாண்டு முடிஞ்சு 101வது பிறந்த நாள். ஜூன் 4ஆம் தேதி வாக்கெடுக்கை. டாக்டர் கலைஞருக்கு இதை விட பெரிய பரிசு கொடுக்க முடியுமா? 40க்கு 40 ஜெயிச்சு கலைஞருடைய பாத மலர்கள் இந்த வெற்றியை நாம வைக்கிறோம். எப்பமா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், வாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உடல்மொழியோடு கேட்கிறேன். பெருமையா சொல்லுனா தலைவருடைய மகனாக கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்போடு சொல்லுனா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேராக இருந்து கேட்கிறேன். ஆளுக்கு உதயசூரியன் உங்கள் வேட்பாளர் திரு முரசொலி அவர்களை வெற்றி பெற வையுங்கள். உங்களுக்காக குரல் கொடுப்பார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.